அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, முன்னோர்களுடைய அற்புதமான மகாபரணி தீப வழிபாடு தான். மகாலயபட்சம் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. மகாலயபட்சம் அப்படின்னாலே மொத்தம் 15 நாட்கள். இந்த 15 நாட்களுமே எங்கனால டெய்லியும் வழிபாடுகள் பண்ண முடியல. திதி தர்ப்பணங்கள் எதுவுமே கொடுக்க முடியல, தானங்கள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மகாபரணி நாள்ல நம்ம தீபங்கள் ஏத்தி முன்னோர்களை நினைச்சு, நம்ம இது மாதிரி யமதர்மனுக்காக ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை நம்ம ஏத்துறப்ப நிச்சயமா எப்படிப்பட்ட நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள், இல்லைன்னா முன்னோர்களின் ஏதாச்சும் ஒரு கோபங்கள், இது எல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சரியாகும். அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க. அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரம் நமக்கு எந்த நாள், எந்த நேரத்துல வந்திருக்கு, வீட்ல ஏத்துறவங்க என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் ஏத்தணும், யார் ஏத்தக்கூடாது, குறிப்பா இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா ஏத்துறங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவும் விளக்கமும் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும். இப்ப பதிவுக்குள்ள போகலாம். மகாபரணி நாள் அப்படின்னா கருட புராணத்தின்படி நம்முடைய ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய 28 விதமான தண்டனையில இருந்தும் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பித்ருக்களுடைய ஒரு வழிபாடு. மகாலயபட்ச காலத்துல மகாபரணி, மகாபேதி, பாதம், மத்தியாஷ்டமி அப்போ நிறைய அந்த நாட்கள் இருக்குங்க. அமாவாசை இது மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மகாபரணி நாள்ல நம்ம முன்னோர்கள் நினைச்சு நம்ம வழிபாடுகள் செய்யறப்ப நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எந்த பித்ருக்களுடைய அந்த தோஷங்கள், பித்ரு நிவர்த்திகள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 விதமான கடமைகள் இருக்கு. இது நம்முடைய தர்ம நூல்களே சொல்லியிருக்குங்க. அதாவது நம்ம குடும்பத்து நலனுக்காக இறை வழிபாடு, இந்த லோக சோமத்துக்காக யாகங்கள் செய்யறது, துறவிகள், சந்நியாசிகள் எல்லாம் வணங்குறது, இப்படி ஆதரவற்றவர்களுக்கு நம்ம உதவுறது, விஸ்வதேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களை திருப்திப்படுத்த பித்ரு காரியங்கள் செய்யறது, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயங்கள். இதுல பித்ரு கூடத்துல கடமைகளை செய்வதற்கான மிகச்சிறந்த ஒரு காலம்தான் மகாலயபட்ச காலம். அதுல மகாபரதி நாளுங்கிறது மிக அருமையான ஒரு திதி. இந்த பரணி நட்சத்திரத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம்னா, இதனுடைய அதிதேவன் யாருன்னா யமதர்மராஜா. பித்ருக்களுடைய காவல் யமனா நம்ம ஆராதிக்கிற நாளாகவும் இந்த மகாபரணி நாள் அமைது. அதனாலதான் நாம அங்கிருந்து தர்ப்பணங்கள் பண்ணினாலுமே இது கயாவுல, காசியில, கங்கையில செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் நமக்கு எவ்வளவு அளிக்குமோ அந்த அளவிற்கு இணையான ஒரு பலன்கள் இந்த மகாபரணி நாள்ல நம்ம தர்ப்பணங்கள் செய்தா நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியங்கள் நிச்சயமா கிடைக்கும். இறைவன் கிட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு ஒரு பக்தி இருக்கு, நமக்கு எவ்வளவு டெடிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம தேவதைகளையும் பித்ருக்களையும் திருப்தி செய்யக்கூடிய அந்த கர்மாக்களை செய்விக்கக்கூடிய ஆவல் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். ஏன்னா பித்ருக்களுடைய வழிபாடு, பித்ருக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யறப்ப நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய அடுத்த ஒரு 7 தலைமுறை நம்முடைய குழந்தைகள், வருங்கால சந்ததிகள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு தர்ம நூல்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க. முதல்ல இந்த மகாபாரதி நாள் மகாபரணி நட்சத்திரத்தில் எந்த நேரத்துல வந்திருக்குன்னா 11/9/2025 பரணி நட்சத்திரம் வியாழக்கிழமை மாலை 6:09 மணி முதல் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 12/9/2025 மாலை 4 மணி வரைக்கும் இருக்குங்க. ஆனா பரணி தீபம் நம்ம வீட்டுல ஏத்துறங்கிறது மாலை நேரத்துல தான் ஏத்துவோம். உங்களுக்கு 12ஆம் தேதி சாயங்காலம் இந்த 4 மணியோட முடியறதுனால நீங்க 11ஆம் தேதி மாலை நேரத்துல உங்க வீட்டுல நம்ம அந்த தீபங்கள் ஏத்தலாம். கோவில்கள்ல ஏத்தலாம். மற்றபடி பித்தர்களுக்கான தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி பண்றவங்க நீங்க 12ஆம் தேதி அந்த நேரத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தீபத்தை நம்முடைய வீடுகள்ல எப்படி ஏத்தணும், இந்த தீபத்துக்கான சில அடிப்படை விதிகள் இருக்கு. அதை கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
தீபத்தை ஏத்தணும். பொதுவாகவே இந்த மகாபரணி தீபம் வந்து யம தீபம்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்த வந்து நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு மேல தான் நம்ம வீட்ல ஏத்தணும். ஏன்னா, யமனுக்குரிய இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ள நீங்க ஏத்தவே கூடாது. வீட்டோட நிலவாசலுக்கும் உங்க கேட் இருக்கும் பார்த்தீங்களா வெளியில? அந்த கேட் இருக்கிற இடத்துக்கும் உங்களுடைய நிலவாசலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல தான் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல தான் வந்துட்டு நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும். இந்த தீபமானது தெற்கு திசை நோக்கி தான் இந்த தீபத்த வந்து நம்ம ஏத்தணும். அதே நேரம் ஒரு சாதாரண ஒரு அகல் விளக்கு போதும். நாம ஏற்கனவே பூஜை அறைக்கு வச்சிருக்கிறோங்க அப்படின்னாலும் அத கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லாட்டி புதுசா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தீபம் ஏத்துறதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து விட்டு ஏத்தணும். வேற எந்த ஒரு கலப்பட எண்ணெயும் நம்ம சேர்த்தக்கூடாது. தீபமானது குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் வந்து இந்த தீபம் எரியறது மாதிரி வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இந்த யம தீபமானது நம்ம ஏத்துறதுக்கு சில வழிகள் இருக்குங்க. அதாவது சாதாரணமாக தரையில வச்சு ஏத்தக்கூடாது. நீங்க தரையில இருந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல, அதாவது ஒரு மொட்டை மாடி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடமா இருந்தாலுமே, அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் ஒரு மணல் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு செங்கல் வச்சுக்கோங்க. அத சதுரமாக வச்சுட்டு, அதற்கு மேல உங்ககிட்ட வந்து பூக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தூவிட்டு, அதற்கு மேல ஒரு முழு கோதுமை இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஒரு ஐதீகத்துக்காக வச்சுட்டு, அதற்கு மேல கொஞ்சம் மஞ்சள் அவ்வளோதான். அதற்கு மேல வச்சு தான் இந்த தீபத்த வந்து நம்ம ஏத்தணும். இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க. ஒரு உயரமான இடத்துல ஒரு கல் வச்சுட்டு, பூக்கள் மட்டும் தூவிட்டு இந்த தீபத்த ஏத்தலாம். எப்பவுமே நாம சாமி ரூம்ல விளக்கு முன்னாடி நின்றுட்டு தான் வந்துட்டு நம்ம தீபம் ஏத்துவோம். ஆனா, இந்த யம தீபம் மட்டும் நீங்கள் தீபம் ஏத்துறது, அதாவது உங்க தீபத்துக்கு பின்பக்கமா நின்னுட்டு தான் இந்த தீபத்த வந்து நம்ம ஏத்தணும். அதே வ அதே நேரம் தீபம் இப்படி ஏத்தி பின்பக்கமா நின்னு இப்படி ஒரு விளக்கு நீங்க ஏத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்க வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைகள் டக்குன்னு ஓடி வர்றாங்க அப்படின்னா, வேற யாராச்சும் வராங்க அப்படின்னாலும், நீங்க தீபம் ஏத்துகின்ற அந்த நேரத்துல தீபத்துக்கு முன்பக்கமா வந்துட்டு யாருமே அப்படி வராம வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தீபம் ஏத்துறப்ப, ஓம் யம தர்ம ராஜாவே நமக அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தை சொல்லி நீங்க தீபத்தை ஏத்தலாம். இந்த தீபத்தை இப்ப யாரெல்லாம் ஏத்தலாம், யாரெல்லாம் ஏத்தக்கூடாது அப்படின்னா, வீட்ல பெண்கள் இருந்தால் தாராளமாக ஏத்தலாம். வீட்ல பெண்கள் ஏத்த முடியாத பட்சத்துல ஆண்கள் இதை ஏத்தலாம். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இந்த தீபத்த வந்து கட்டாயமாக ஏத்தவே கூடாதுங்க. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறவங்க, கைக்குழந்தை இருக்கிறவங்க வீட்ல வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்தவே கூடாதுங்க. அதே மாதிரி இந்த தீபத்தை எதற்காக வந்துட்டு ஏத்த சொல்றாங்க அப்படின்னு கேட்பீங்க. சில வீட்ல துர்மரணங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அகால மரணம், துர்மரணம் நடந்திருக்கும். இல்லாட்டி திதி, நட்சத்திரம் எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த இறந்த நாளே வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்க மறந்துட்டோம் அப்படிங்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏத்தலாம். இல்லாட்டி இதுவரைக்கும் அமாவாசை, முன்னோர்களுடைய வழிபாடுகள்னு நாங்க எதுவுமே செய்யல அப்படிங்கிறவங்களும் இந்த யமதர்ம தீபத்தை வந்து ஏத்தலாங்க. இது மாதிரி நம்ம இந்த யமதர்ம தீபத்தை ஏத்துறதன் மூலமாக நமக்கு இந்த முன்னோர்களின் மூலமாக ஏற்பட்ட சாபங்கள் நிச்சயமா நிவர்த்தியாகும். குடும்பத்துல அகால மரணங்களும் நமக்கு வந்து நடக்காது. துர்மரணங்கள் நிச்சயம் நிகழாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஐதீகம். இந்த தீபத்தை குறிப்பா இந்த 3 நட்சத்திரக்காரங்கள், அதாவது பரணி, மகம், சதயம். இந்த பரணி, மகம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிச்சயமா இந்த யம தீபத்தை அவங்க ஏத்துவதன் மூலமாக நல்ல ஒரு அதிசிறந்த ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த பரணி, சதயம் நட்சத்திரத்தின் அதிதேவதை யமன். அதே மாதிரி மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்ருக்கள். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த தீப வழிபாட்டை வந்து நீங்க ஏத்துறங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். அதே மாதிரி இந்த தீபத்திற்கு உபயோகப்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளையுமே திருப்பி நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அப்படியே தீபம் தானாகவே மலையேறட்டும். அடுத்த நாள் காலையில நீங்க வந்து போயிட்டு அந்த அகல் விளக்கு, செங்கல், உதிரிப்பூக்கள் இது எல்லாமே வந்து எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடணும். அதனால தான் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே எண்ணெய், தீப்பெட்டி இதெல்லாம் வந்து நம்ம அளவா எடுத்துட்டு போயிட்டு, அத யூஸ் பண்ணிட்டு அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு வந்து திரும்பவும் எடுத்து வராமல் பார்த்துக்கோங்க. இப்படி நாங்கள் பேச்சுலராக இருக்கோம் அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில் போயிட்டு ஏத்தலாம். காலபைரவருக்கு ஏத்தலாம். சனீஸ்வரனுடைய அந்த சன்னதியில ஏத்தலாம். இல்லைன்னா யமதர்மனுக்குன்னு தனியா கோவில் இருந்துச்சுன்னா, அங்க போயிட்டு நீங்க ஏத்தலாம்.
ஏன்னா, இது மாதிரி தீபம் ஏத்துறது நம்முடைய முன்னோர்களுக்கான அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய செய்யும். குடும்பமானது நல்லபடியாக ஒரு தொழில், நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாம் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இதற்கு நிவர்த்தி கிடைச்சா போதும் என்று எத்தனையோ பேர் வழிபாடு பண்ணுவோம் பாருங்க. அப்படிப்பட்டவங்க கூட நல்லா ஆத்மார்த்தமா வேண்டி எங்க குடும்பம், குலம் எல்லாம் நல்லா இருக்கணும் என்று சொல்லிட்டு மனசார வேண்டி இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி பாருங்க. நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நம்பிக்கையோடு இந்த தெய்வ வழிபாட்டை ஏத்துங்க. நிச்சயம் என்னைக்குமே உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.